இந்த நாளிலும் நம்முடைய ஜெபத்தை அவர் கண்டிப்பா கேட்பார். எத்தனை விசுவாசிங்க என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எத்தனை ஜெபத்தோடு வந்திருக்கிறார், எத்தனை ஜெபத்தோடு வந்திருக்கிறார், எத்தனை ஜெபத்தோடு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார். கண்டிப்பா அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அதுக்கு முன்பாக ஜெப நேரத்துக்கு முன்பாக நாம் சில வேத வசனங்களை நாம் பார்க்கணும். இந்த ஜெபம் என்ன நம்முடைய வாழ்க்கை கொண்டு வரும் என்பதை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஒரு வேத பகுதியை. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் அதை அடிக்கடி தியானிப்பது நலமானது. ஆமென். ஒரு முறை வாசித்தா இன்னொரு முறை வாசிக்க கூடாதா? இல்ல, அதை எப்போதும் என்ன பண்ணத வாசிக்கணும். தேவ வசனமானது, கர்த்தருடைய வார்த்தையானது காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக, சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாக நம்மோடு கூட பேசும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீ படிச்சிருப்ப, அது நேத்து வேற விதமா உங்களுக்கு பேசியிருக்கான். அதே வசனத்தை மறுநாள் வாசிக்கும் போது அன்னைக்கு ஏற்ற வண்ணமாக அந்த வசனம் உங்களுக்கு பேசும். அல்லேலூயா. வசனம் அது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் விசுவாசித்து அதன் பிறகு நாம் என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசிக்க 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். டக்குன்னு எடுத்து வாசிக்க 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நல்லா சரியா சொல்றாரு, சரியா சொல்றாரு. யார சொல்றாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. என் நாமத்தை அறிந்தவர்கள், என் நாமத்தை துதிக்கிறவர்கள், என் நாமத்துக்கு பயந்தவர்கள், என் நாமத்தை ஆராதனை செய்பவர்கள், அவர்கள் யாரு? என் ஜனம். அல்லேலூயா. என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். கர்த்தர் என்ன விரும்புறாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவங்க என்ன பண்ணுமா? தங்களை என்ன பண்ண? முதல்ல தாழ்த்தணும். அல்லேலூயா. தங்களை என்ன பண்ண? முதல்ல தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்தணும்னா அவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா? நம்ம தாழ்த்தணும். மேன்மை பாராட்ட ஒரு தகுதி யாருக்கு இல்ல, நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கும். அல்லேலூயா. 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 அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்டனா, என் நாமம் தரிக்கப்பட்டனா, என் நாமத்தை அறிந்தவர்கள், என் நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. அவர்களை பார்த்தா சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை என்ன பண்ணா? தாழ்த்தி ஜெபம் பண்ணும். ஜெபம் எப்படிதான் இருக்குன்னா, தாழ்த்தி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்குன்னா, அவருக்கு முன்பாக போய் எப்படி நிக்கிற? தாழ்த்தினா என்ன அர்த்தம்? இயேசு முழங்கால் படிட்டு பிதாவை நோக்கி என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. பரிசுத்தவான்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அத்தனை பேரும் அப்போஸ்தலரும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? அவங்க முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும். அப்ப முழங்கால் என்பது வேதம் சொல்லுகிறது, முழங்கால் என்பது அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்வது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு படி மேல போனா முழங்கால் என்பது, நீ பல பழைய திரைப்படங்கள் பார்த்தா உனக்கு தெரியும். அதுல ஒருவனை கைது பண்ணி, இந்த ராஜாக்கள் படம் பார்த்த ஒருவனை கைது பண்ணி யாருக்கு முன்னாடி கூட நிறுத்துவாங்க? ராஜாக்கள் முன்னாடி நிறுத்துவாங்க. அவன் என்ன பண்ணான்? நிக்க கூடாது. என்ன பண்ணாம?
முட்டி போடணும். ஹalleluya. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அவன் முன்னாடி நிக்கிறவன் யார்? இவன் அடிமை. ஹalleluya. அவனுக்கு முன்னாடி இவன் யாரு? முட்டி போட்டுட்டினா எதிர நிக்கிறவனுக்கு முட்டி போடுறவன் யாரு? அடிமை. அப்ப நீ நானும் முட்டி போட்டனா யாருக்கு முன்னாடி அடிமை? நாம யாருக்கு முன்னாடி அடிமை? யாருக்கு அடிமையா மாறணும்? நீ கர்த்தருக்கு, நீ நானும் கர்த்தருக்கு அடிமையா மாறிட்டோம்னா, கர்த்தருக்கு முன்னாடி நீ நானும் முழங்கால் படிட்டோம்னா, கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திட்டோம்னா, உலகத்திலே கர்த்தர் நம்மை நிக்க வைப்பாரு. ஹalleluya. நான் சொல்றது உங்களுக்கு புரியல? கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால நின்னுட்டினா உலகத்திலே கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? நிக்க வைப்பாரு. ஹalleluya. கர்த்தருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்திட்டனா உலக ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை மகிமைப்படுத்துவாரு, உயர்த்துவாரு. ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப யாருக்கு தாழ்மை பண்ணா? கர்த்தருக்கு முன்பாக. நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹalleluya. ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் வாழ்க்கை மாறல? ஏன் வாழ்க்கையில வித்தியாசம் வரல? ஏன் கர்த்தருடைய கிரியை நடக்கல? ஏன் குடும்பத்துல நிம்மதி இல்ல? ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்ல? ஏன் உனக்கு அடிக்கடி போராட்டம்? ஏன் பிரச்சனை? உன் தேவனுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணலன்னா உன்னை தாழ்த்துற. விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற. நம்புறியா? நம்புற. தேடுறியா? தேடுற. சபைக்கு வரியா? வர. எல்லாம் பண்ற, எல்லாம் பண்ற. ஆனால் ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தாழ்மை யாருக்கு வரல? தேவ ஜனங்களுக்கு வரல. அதனாலதான் சொல்றாரு, அது இல்லன்னு தான் அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஹalleluya. அங்கதான் கண்டுபிடிக்கிறாரு. யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? உங்ககிட்ட, என்கிட்ட தான், நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஆமென். ஹalleluya. யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? உங்ககிட்டயும் என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பார்த்து தான் கதை சொல்றாரு, இப்படி இருந்தா உன் வாழ்க்கை மாறாது. நீ மேல வர முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, உயர முடியாது, விடுதலையாக முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தை தரித்திருக்கிற, என் நாமத்தை அறிந்திருக்கிற, எனக்கு பயப்படுகிற என் ஜனங்கள் எனக்கு முன்னாடி என்ன பண்ணா? தன்னை தாழ்த்தி. என்ன பண்ணா? தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஹalleluya. அது என்ன பண்ணா? என் முகத்தை தேடி. இல்ல, ஜெபம் பண்ணோம். ஆமென். ஹalleluya. நான் அடிக்கடி சொல்றது உங்களுக்கு, உனக்கு வீட்ல என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. உனக்கு பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பல வேலைகள் இருக்கும், பல இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், பல பேரை சந்திக்க வேண்டியிருக்கும், பல பேர் உன்னை தேடி வருவாங்க. உனக்கு வேலை பலு ஜாஸ்தி அதிகமா இருக்கும், ஜெபிக்க உனக்கு நேரம் கிடைக்காது. ஹalleluya. ஜெபிக்க உனக்கு என்ன கிடைக்காது? நேரம் கிடைக்காது. அதனாலதான் இந்த விசேஷ நாளை நியமித்து யார் சமூகத்தில் வந்துடுறோம்? இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். ஹalleluya. எதுக்கு கூப்பிடுறோம்? எதுக்கு செவ்வாய்க்கிழமை வரோம்? செவ்வாய்க்கிழமை சபைக்கு வரோம், ஜெபம் பண்ண. ஹalleluya. ஹalleluya. அப்ப சொல்ற தாழ்த்தி என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, என் முகத்தை தேடி தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். மூணு காரியம். முதல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எனக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தன்னை தாழ்த்தணும். அடுத்து ஜெபம் பண்ணணும். என்னை நோக்கி என்ன பண்ணா? ஜெபம் பண்ணணும். அடுத்து என் முகத்தை என்ன பண்ணா? தேடணும். ஹalleluya. தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். ஆமென். ஹalleluya. நல்லா கவனிச்சுக்கோ. ஜெபம் எப்படி வருது பாரு. முதல்ல அவருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணா? தாழ்த்தணும். என்னால முட்டி போட முடியல, உட்கார்ந்து என்ன பண்றேன்னா முடியாத வேலை இது. அதுக்கு பேர் என்னது? முடியாத வேலை. முடியாது நீ நினைச்சிட்ட. ஆமென். ஹalleluya. முடியாது யார் நினைக்கிறது? முடியாது நீ. அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஹalleluya. அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும். ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் மறந்துட்டோம். ஆண்டவரே, என்னால முடியல, கொஞ்சம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல போச்சுனா கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்றேன். அதுக்கு மேல போச்சுனா படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றேன்.
அல்லேலூயா. எப்படி போயிடுச்சு ஜெபம்? உட்கார்ந்து ஜெபம், சாஞ்சி. இப்ப உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். அது இப்படி சாஞ்சிக்கின்னு சாஞ்சு அப்படின்னா என்ன? படுத்துக்கணும். ஜெபம் எப்படி போயிடுச்சு? இப்ப படுத்துக்கிற ஜெபம். ஆமென். படுத்துக்கிற ஜெபம் பண்ணினா வாழ்க்கை என்ன ஆயிடும்? படுத்துக்கணும். சாஞ்சிக்கிற ஜெபம் பண்ணினா வாழ்க்கை என்ன ஆயிடும்? சாஞ்சிக்கும். உட்கார்ந்து ஜெபம் பண்ணினா வாழ்க்கை என்ன ஆயிடும்? அப்படியே உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபம்லாம் கர்த்தரை பார்த்து என்ன பண்ணுவாருன்னா சிரிப்பாரு. என்ன பண்ணுவாரு? நகைப்பாரு. ஆமென். என்ன நினைப்பாரு? ஜெபம் பண்ற ரைட்டு என்ன இல்ல நினைப்பாரு? நமக்கு என்ன இல்ல நினைப்பாரு? விசுவாசம் இல்ல நினைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? என் கூட இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை நம்ம இழந்து என்னால முட்டி போட என்ன பண்ணாது? முடியாது. நாமளே தீர்மானம் பண்ணிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை என்ன பண்ணா? தேடணும். தேடனா நோக்கி பார்த்தா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, முதல்ல உன்னை தாழ்த்திக்கோ, அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பி, அது என் முகத்தை நோக்கி பாரு. இதை செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அல்லேலூயா. இங்கதான் பிரச்சனை. எங்கதான் பிரச்சனை? நாம ஜெபம் பண்றோம், கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால நிக்கிறோம், அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறோம், எல்லாம் ரைட்டு. என்ன நடக்கல? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பல. அல்லேலூயா. அந்த லைனை மாத்திரம், அந்த வார்த்தையை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம்னா, இது மூணும் கரெக்டா கண்டுபிடிச்சது. இது மூணும் கிரீஸ். கண்டிப்பா அதான் வார்த்தை. அதான் வார்த்தை. இதை நம்ம சரியா செஞ்சுட்டோம்னா எதை விட்டு மனம் திரும்பணும்? நம்ம எதை விட்டு? இப்ப நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே அப்படி சொல்ல முடியுமா அவர்கிட்ட? நான் எந்த பாவமும் பண்ணல சொல்ல முடியுமா? நான் எந்த தவறு செய்யல சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. தன்னில் ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்வானா, தன்னைத்தானே அவன் என்ன பண்ணுவான்? வஞ்சிக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. வெள்ள வெள்ள போட்டா பரிசுத்தவானா இல்ல. ஆமென் சொல்ல பாப்போம். அல்லேலூயா. வெள்ள வெள்ள போட்டதுனாலயோ என்ன சொல்ல முடியும்? வெள்ள வெள்ள போட்டதுனாலயோ பரிசுத்தவானா இல்ல. பரிசுத்தமாக முயற்சி பண்றோம். ஆமென் சொல்ல பாப்போம். அல்லேலூயா. பரிசுத்தமாகலனா, வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்கலனா, ஜெபம் கேட்கப்படலனா, உன் முகம் அவர் முகத்தை பார்க்கலனா, ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? பொல்லாத வழியை விட்டு. அப்படின்னு அர்த்தம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். கைத்தறி கத்திர சொல்லுவோம். என்ன அதுக்கு வழி? பொல்லாத வழி. எதை அறிக்கை பண்ணா? பாவங்களை அறிக்கை. அவருக்கு முன்னாடி அல்லேலூயா, அவருக்கு முன்னாடி அறிக்கையிட்டு மனம் திரும்பினால், அப்பொழுது அங்க இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. இப்ப இதுல பைபிள் வந்துச்சா இல்லையா? என்ன புரிஞ்சுக்கோ. இது டிஃபரண்ட் பாத்துக்கோ. அவர் எது சொன்னாரு? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா. அப்ப எது பொல்லாத வழி? பாவம். அப்ப பாவத்தை மன்னிக்கிறார். இந்த பொல்லாத வழிகளை மன்னிப்பன சொன்னாரு அவரு. பாவத்தை மன்னிக்கிறார். அதுதான் ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை என்ன பண்ண முன்னாடியே அதை மறைக்க கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? வாழ்வை பார்க்க முடியாது. நல்ல வாழ்க்கை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் இருக்கிறது மகா பெரிய பாவம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் இருக்கிறது மகா பெரிய பாவம். அவருக்கு பயப்படாமல் இருக்கிறது அது மிகப்பெரிய பாவம். அவருக்கு செவி கொடுக்காமல் இருப்பது அதை விட மிக மிக பெரிய பாவம். அல்லேலூயா. இதுதான் பாவமே. உலகத்துல அதான் போயிடும். இன்னைக்கு தப்பா பேசுவோம், நாளைக்கு ரைட்டா பேசுவோம். அதெல்லாம் வேற கிடையாது. எது பாவம்? பாவம் எது? நீ பாவம்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுக்காத. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உலகத்துல இருக்கிறது எதுவுமே கிடையாது. அது பாவம் கிடையாது. மனுஷன் அப்படிதான் இருப்பான். ஆமென். வெள்ளை சட்டை போட்டா
என்ன ஆகும்? என்ன ஆகும்? இது மறுநாள் அழுக்காயிடும். கலர் துணி போட்டாலும் துணி ஆயிடும், அழுக்காயிடும். அதுக்காக அழுக்காவும் சொல்லிட்டு மண்ணுல ஊந்து பெறலையே நீ, தானே ஆயிடும். ஹல்லேலூயா. நல்லா புரியுது உனக்கு? ஒரு துணி நல்லா கட்டுற, காலையில கட்டுற, சாயந்தரம் அந்த துணி என்ன பண்ணிடுற நீ? ஏன் ஊத்து போட்டுற? அழுக்காயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அழுக்காயிடுச்சு. அழுக்காவன் சொல்லி ரோட்ல உருண்டு போனியா? என்ன பண்ண நீ மாட்டு போன வண்டியில போனியோ, பைக்ல போனியோ, பஸ்ல போனியோ, கார்ல போனியோ, நடந்து போனியோ, ஆனா துணி என்ன ஆயிடுச்சு? அழுக்காயிடுச்சு. நீ அவருக்கு ஏற்படுத்தினியா? இல்ல. அது போலதான் உலகத்துல பாவம் தவறு நடந்துட்டு தான் இருக்கா. நல்ல புரிதா சொல்றது உங்களுக்கு இல்லையா? இது பாவம் கிடையாது. இதெல்லாம் கத்த பாவம், அதெல்லாம் கத்த பேச நினைக்கிறது கிடையாது. எதுதான் பாவமே? எது பாவம்? ஜெபிக்காத பாவம். ஆமென் சொல்ல பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் இருக்கிறதே பாவம், பெரிய பாவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் அதற்கு அவர் செவி கொடுத்து பரலோகத்தில் இருக்கிற நான் அதை என்ன பண்றேன்? கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, தலைமுறைக்கு, சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கைத்தறி கட்ட போய் பண்ணி. ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு வர்றதுக்கு யார் காரணம்? யார் தடையா இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. யார் கையில பொறுப்பு? நான் திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்படாதவங்க பத்தி கர்த்தர் பேசல. உலக வாழ்க்கையில போய் வாழ்றவங்க கர்த்தர் பேசல. யார் கிட்ட பேசுறாரு? தெளிவா பேசுறாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். தங்களை என்ன பண்ணவங்க? தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினார், தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அதுக்கு என்ன அர்த்தம்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டணும். செஞ்ச தப்பை திரும்ப செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. செஞ்ச தப்பை திரும்ப என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. கர்த்தர் பார்க்க மாட்டாரு. அவருக்கு கண்ணு கிடையாது. அவர் கேட்க மாட்டாரு. அவருக்கு செவி கொடுக்காது. அவர் கையை நீட்ட மாட்டாரு. அவருக்கு கை கிடையாதுன்னு நினைக்காத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒன்னு சொல்லிட்டாரு உனக்கு. வானம் என்னது? சிங்காசனம். சிங்காசனம் அர்த்தம்? சிங்காசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பெரிய ரகசியம் இது? சிங்காசனம் என்ன அர்த்தம்? சேர். என்னது? சேர். வானம் எனக்கு சேர் எல்லாம் சொல்ல மாட்டாரு. சிங்காசனம் என்னது? நாகரிகமா, டீசென்ட்டா, பரிசுத்தமா. வானம் எனக்கு சிங்காசனம். பூமி எனக்கு என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல பாப்போம்? என்ன அர்த்தம்? பூமி எனக்கு பாதுபடினா அவ்வளோ பெரிய காலம். எவ்வளவு பெரிய காலம்? இந்த பூமி முழுவதும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பதியக்கூடிய அவ்வளோ பெரிய பாதம் இருக்கு. நல்லா புரியுது உனக்கு இந்த அர்த்தம்? இந்த வானமே அவருக்கு என்னது? ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாரு. இது போலதான் அந்த வானம் அவருக்கு எப்படி இருக்குது? புரிஞ்சுக்கோ. அவ எவ்வளவு பெரிய தெய்வம் பாரு அவர். ஹல்லேலூயா. 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 நல்லா புரிஞ்சுக்கோ. அவ்வளவு பெரிய தெய்வம் அவர். அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஆமென். சேர்ல உட்கார்ந்து யாரை பார்ப்பாரு? யாரை பார்ப்பாரு? எல்லாரையும் பார்ப்பாரு. நீ வழி திரும்புறியா, மாறுறியா, நல்ல பேசுறியா, நல்ல வழியில் நடக்கிறியா, நியாயத்தை செய்யறியா, எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஆமென். அவருக்கு பயப்படுறியா, அவரை தேடுறியா, ஜெபம் பண்றியா, பைபிள் படிக்கிறியா, எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன பண்ண? முதல்ல தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடினா, தேடும்போது நம்ம என்ன பண்ணா? பாவங்கள் என்ன பண்ணா? அறிக்கைட்டு வழி திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிறதை நான் கேட்டு அவங்க பாவங்கள் என்ன பண்ணிடுவேன்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவங்கள் என்ன ஆகும்? உன் பாவங்களை என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார். உன் பாவங்களை மாத்திரமல்ல, உன் வீட்டாரின் பாவத்தை என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார். ஆமென். மன்னித்து அவருடைய தேசத்துக்கு என்ன பண்ணுவேன்? சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதமே யார் கேக்குது? யார் கேக்குது? அப்ப உன்னை கொண்டுதான் உன் வீட்டை கத்த என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாரை கொண்டு? சொல்லுங்க.
என்னை கொண்டு என் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹalleluya. யாரை கொண்டு? என்னை கொண்டு உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீதானே நீதிமான், நீதானே பரிசுத்தவான், நீதானே அழைக்கப்பட்டவன், நீதானே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீதானே கிருபை பெற்றவன். ஹalleluya. அவன் உன்னை கொண்டு தான் யார் ஆசீர்வதிப்பாரு? வீட்டை ஆசீர்வதிப்பார். ரைட். ஏசாயா 1:15 டக்கு பாப்போம். ஏசாயா 1:15. இன்னொரு 5 நிமிஷம் டக்குன்னு பேசுவோம். சில முக்கியமான வசனங்களை கர்த்தர் இங்க வந்து பிரதமர் கொடுத்தாரலாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். உங்களை விட்டு என்ன பண்றேன்? மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. புரியுதா? என்ன புரியுதா? புரியுதா? ஏன் ஜெபம் கேட்கப்படலைன்னா? ஏன் ஜெபம் கேட்கப்படல? நல்லா புரியுதா? படி வசனம் திரும்பி. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தால் அப்பா இயேசுவே அப்படி என்ன பண்றோமா? கையை தூக்கு. என்ன பண்ற? கைய தூக்குறமா இல்லையா? நீ ஜெபம் பண்ண போறான், மேல ஜெபம் பண்ண போறான். ஹalleluya. கையை உயர்த்தி என்ன பண்ண போறான்? முழங்கால நின்னு கையை உயர்த்தி என்ன பண்ண போறான்? ஜெபம் பண்ண போறோம். ஆமென். வசனம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கல, சாதாரணமா கொடுக்க மாட்டாரு. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு உங்களை விட்டு என்ன பண்ணுவேன்? மறைச்சிருவேன். என் சமூகத்தை நேராக நீங்கள் கைகளை உயர்த்தினா கூட என் முகத்தை உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன்? காட்ட மாட்டேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் அதிகமா ஊக்கமா கருத்தா விசுவாசமா ஜெபம் பண்ணாலும் கேளேன். என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன். ஹalleluya. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா? நல்லா புரியுதா? ஏன் புரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்கள் மிகுதியா என்னது? மிகுதியா அதிகமா ரொம்ப நேரம் விசுவாசமா நல்ல நம்பிக்கையோட ஜெபம் பண்ணாலும் அதை என்ன பண்ண மாட்டேன்? நானே கேட்க மாட்டேன். ஏன்னா சொல்றாரு, உங்கள் கைகள் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹalleluya. ரத்தம் என்னது? பாவம். பாவமே எதுல இருக்குது? ரத்தத்துல தான் இருக்குது. ஹalleluya. பாவம் எதுல இருக்குது? ரத்தம். எதுக்கத்தான் ரத்தம் தான்? ஹalleluya. ஆமா, என் பிள்ளையார் பக்கத்து கூட என்னத்த போனா? ரத்த டெஸ்ட் போகணும். வியாதி கண்டுபிடிக்க எதுல போனா? ரத்த டெஸ்ட் போகணும். ஹalleluya. எல்லாத்துக்கும் ரத்தம். ஆமென். அப்ப ரத்தத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். என் பிள்ளைகளை கண்டுபிடிக்க கூட. ஹalleluya. ஹalleluya. அப்ப பாவம் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்குது. அவர் சொன்னாரு, உங்கள் கைகள் எதில் நிறைந்திருக்கிறது? ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளே பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு போயுங்கள். ஹalleluya. இப்ப இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? இதெல்லாம் செய்யாம ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் என்ன பண்ணாது? கேட்கப்பட மாட்டாது. கேட்க மாட்டார் கர்த்தர். முதல்ல தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணா? திரும்பணும். அப்ப பரலோகத்தில் இருக்கிற நான் என்ன பண்ணுவத? கண்டிப்பா கேட்பேன். இப்ப எங்க சொல்றாரு? நீங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு என்ன பண்றேன்? மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளு. ஏன் இதை பண்றேன்? என் முகத்தை உனக்கு ஏன் மறைக்கிறேன்? நீ கூப்பிடுற சத்தத்தை நான் ஏன் கேட்காம இருக்கிறேன்னா, உங்கள் கைகள் பாவத்தினால் ரத்தத்தினால் இது நிறைஞ்சிருக்குது. ஹalleluya. ஹalleluya. நான் எங்க பாவம் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறியா? நான் எங்க பாவம் செஞ்சேன்? நீ செஞ்சியோ இல்லையோ, உன் வீட்டை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அது யார் மேல வருது? யார் மேல வருது? உன் மேல வருது. ஆமென். ஹalleluya. அவன் சொல்லிட்டான், இந்த ரத்தப்பழி யார் மேல வரட்டும்?
இந்த ரத்தப்படி யார் மேல வச்சான்? எங்க மேல, எங்க தலைமுறை மேல வட்டான். எந்த ரத்தப்படி? கிறிஸ்துவின் ரத்தப்படி. அப்ப எதுல இருக்குது படிய? பாவமேல போயிடுச்சுப்பா, ரத்தத்துல வந்துருச்சு. ஹalleluya. அப்ப இந்த ரத்தம் அது பாவமா மாறுறதுனால தான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. உங்க கைகள் ரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி முதல்ல உங்களை என்ன பண்ணினா? சுத்திகரிங்கள். உங்களை கழுவி என்ன பண்ணா? சுத்திகரிங்கள். நம்மை கழுவி நம்ம என்ன பண்ணா? சுத்திகரிங்கள். உங்களை கழுவி உங்களை சுத்திகரிங்கள். உங்கள் கிரியைகளே பொல்லாப்பை, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி போடுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நம்ம தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய பழகுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையும் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இப்ப இதை செஞ்சிட்டோம்னா, இதை பழகிட்டோம்னா, நீ ஒண்ணு கேட்க மாட்டான்ட்ட. இதெல்லாம் நடந்துட்டீங்கன்னா, அதனாலதான் ஒருத்தன் போறான் அடிக்கடி சொல்றான். ஒருத்தன் போறான், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 நாள் என்ன பண்றேன்? உபவாசம் இருக்கிறேன். என் சம்பாதியத்தில் எல்லாம் உங்களுக்கு தசமமாக என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். காணிக்கையும் கொடுக்கிறேன். நான் யாரு மாதிரி இல்ல, அந்த யாருக்கு யாரமா என்ன மாதிரி அந்த ஆயக்காரனை போல இல்ல, அது போல இல்ல, அவனை போல இல்ல. பரிசெய்யணும் ஆயக்காரனும் பரிசெய்யணும் போய் ஜெபம் பண்றாரு. நான் வாரத்தில் 2 நாள் என்ன பண்றேன்? இது எப்படி இது? நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன். நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதுல உனக்கு தசமம் கொடுக்குறேன். நான் உனக்கு பயந்து சபைக்கு வரேன், எல்லாம் பண்றேன். என்ன நீ என்ன பண்ணா? ஆசீர்வதிக்கணும். அப்படி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றான். ஒருத்தன் அப்படி ஜெபம் பண்றான். 2 பேர் வந்தான். ஒருத்தன் பரிசையும் ஒருத்தன் ஆயக்காரன். பரிசையும் இப்படி ஜெபம் பண்றான். ஆயக்காரன் யாரு? ஆயக்காரனா வரி வாங்குறவன். வரி வாங்குறவன் தான் சொல்றான். தண்டல்காரன் தான் சொல்றான். வட்டி போடுறதா சொல்றான். அதான் சொல்றான். அது எப்படி ஆயக்காரன் சொல்றான்? ஆயக்காரன் யாரு? வரி வாங்குறவன். உனக்கு தண்ணி கொடுக்கணும் கூட வச்சு. ஹalleluya. அவன் சொல்றான், ஆண்டவரே அவரை போல நான் இல்லை, நான் நல்லவன் கிடையாது, நான் பாவி, என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி தன் மார்பிலை எடுத்துக்கொண்டு பாவியாக என் மேல் கிருபையா என்று இவன் என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். அப்ப வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்தினவன் தாழ்த்தப்பட்டான், தன்னை தாழ்த்தினவன் உயர்த்தப்பட்டான். அவன் அல்ல, நீதிமான விடுதலையாக்கி போனது யாரு? ஆயக்காரன். எவன் ஒருவர் கர்த்தருக்கு முன்பாக வந்து தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று யாரு அவர் சமூகத்தை நோக்கி பாவத்தை அறிக்கையிடுகிறானோ அவனை தான் என்ன தர்றாரு? மன்னிப்பு தர்றாரு. எவன் ஒருவன் தன்னை வந்து உயர்த்துகிறானோ, ஆண்டவரே சபைக்கு சரியா வரேன், ஊழியத்துல கலந்துக்கிறேன், எல்லாம் ரைட் ஆகிறேன், எல்லாத்தையும் கரெக்டாகிறேன், ஊழியக்கார சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி ஜெபம் பண்ற ஜெபத்தை கத்தனை பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. ஹalleluya. ஹalleluya. அதாங்க சொல்லுது வேதம் சொல்லுகிறது, உங்களை நீங்க என்ன பண்ண முதல்ல சுத்திகரிங்கள். என்ன பண்ண முதல்ல? சுத்திகரித்து அது உங்கள் கிரியைகளை பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக எல்லாத்தையும் அகற்றி போடு. அவர் கண்களை விட்டு அகற்றி போடு. அடுத்து தீமை செய்வதை விட்டு விடு. ஹalleluya. யாருக்கும் துரோகம் நினைக்காத, யாருக்கும் பொல்லாப்பு செய்யாத, யாரையும் குற்றப்படுத்தாத, யாரையும் சபிக்காத, யாருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்காத, யாருடைய சமாதானத்தை கெடுக்காத. ஆமென். ஹalleluya. ஒருவனுக்கு வர வேண்டிய வருமானத்தை கெடுக்காத, ஒருவருடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்காத. ஆமென். ஹalleluya. ஹalleluya. படிங்கம்மா. நன்மை செய்ய
படியுங்கள். முதல்ல தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். ஓய்ந்து விட்டுறாத சுத்தமா. எதை விட்டுற? தீமை. அல்லேலூயா. அல்லே கை வைத்து சொல்லு. அல்லேலூயா. தீமை செய்வதை விட்டு ஓய்ந்து முடிவுக்கு வந்துறாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம தீமை செய்வதை ஓய்ந்து போய் முடிச்சுட்டாரு. இனிமே தீமை செய்யாது. வந்து பலாது கூட வீட்டுக்கு அச்சோட என்ன பண்ணிட்டேன்? இன்னொரு அடி அடியாச்சு. நான் சொல்றது ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்க. அடிக்கும் போது ஒரு அடி அடிச்சேன்னா யோ இப்படி சொல்லு. யோ இன்னொரு அடி அடியா. அப்படியா? சந்தோஷம் இல்ல ஒரு வித்தியாசம் நீ பார்க்கணும். ஒரு வித்தியாசம் நீ பார்க்கணும். இப்ப நான் சொல்ற வார்த்தை நீ கவனிக்கணும். ஒரு அடி அடிச்சுட்டு வந்து கோவத்தில் அடிச்சது. நீ ஒரு அடி அடிச்சுட்டேன்னு வச்சு கோவத்தில் நீ என்ன பண்ண மறுபடியும் ஓ பையா இன்னொரு அடி அடியா அப்படி சொன்னா உன்னை அடிப்பா நினைக்கிறேன். அடிப்பாரா? அடிக்க மாட்டேன். நீ சொல்ற வார்த்தை இல்ல 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 நீ சொல்ற அப்படி இல்லை. நீ வேற வார்த்தை பேசிருப்ப. அதனால தான் வேற அடி விழுது. நான் சொல்றது நீ டெக்னிக்கை கண்டுபிடிச்சினா ஒரு அடி அடிச்ச உடனே இந்த பக்கம் அடிச்சா ஏதோ ஒரு பக்கம் அடிச்சேன்னா வாயா இன்னொரு அடி அடியா அப்படின்னு கணதை காட்டினா இன்னொரு அடி அடிப்பாரு. அவரு அடிக்க மாட்டாரு. உடனே அவர் கை வச்சு நான் தப்பிட்டு போறதுன்னு. அல்லேலூயா. இல்ல நீ அடிக்கணும்னு வச்சுக்க. அவர் சொல்லி கொடுத்துரு. நீ அடிக்கணும்னா செஞ்சு பார்த்துரு. தீமையை விட்டு ஓய்ந்துரு. தீமை செய்யாத. யாருக்கும் கெடுதல் நினைக்காது. முதல்ல ஆசை பார்த்து முதல் கண்ணுமே எதிர்க்கூடாது. மனசுல என்ன இருக்கக்கூடாது? தீ ரெண்டை பிரிச்சுக்கோ. சாதாரணமா வார்த்தையில இந்த பேரு என்ன வார்த்தை? ரெண்டே எழுதிட்டாது. என்ன முதல்ல என்னது? தீ. அப்படின்னு என்ன அர்த்தம்? நெருப்பு. என்ன ஆயிடாது? வீட்டையே கொளுத்திடும். உன் நிம்மதியை கொளுத்திடும். அல்லேலூயா. தீ. அந்த தீ வாழ்க்கையே கெடுத்துடும். எரிச்சிடும். அது என்ன வார்த்தை? மை. மை என்னது? மை எப்படி இருக்கான்? வாழ்க்கை இருந்துடும். தீய பயன்படுத்தி நான் வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்க. வீடு எச்சு போச்சுன்னா வீடு எப்படி இருக்கும்? அப்ப அந்த தீமையை விட்டு என்ன பண்ண? முதல்ல விலகிட்டு செய்யாத. தீமை செய்யாது. யாருக்கும் தீமை செய்யாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நல்லா புரிஞ்சுக்க. நாம யாருன்னா அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்கள். கையெழுத்து கதை சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. நீங்க நாம யாரு? அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்கள். அப்ப நம்ம கிட்ட இருந்து ஒரு தீமை என்ன பண்ண கூடாது? வரவே கூடாது. தீமையை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். படியுங்களா பழகுங்களா? படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நியாயத்தை என்ன பண்ண? தேடு. நான் எங்க இருக்கு தேடு. ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரித்து வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை செஞ்சுட்டா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? தானம் வந்துடும். அல்லேலூயா. 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 அப்போ முதல்ல என்ன பண்ணோம்? அவளை இதோட முடிச்சுக்கிற டைம் இருக்கு. அந்த அதையே அப்ப நம்ம அடுத்த வர மத்தியில் முதல்ல என்ன பண்ணோம்? தாத்து. என்ன பண்ணா? யார் தாத்தணும்? யாரு? யாரு? அவர் நாமும் தரிக்கப்பட்டவர்கள். அது யாரு? நானு அவருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண? நானு தாத்தி ஜெபம் பண்ணணும். எதுக்கு வந்திருக்கு? நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி யார் முகத்தை தேடணும்? அவர் முகத்தை தேடணும். தேடினாக்கா பொல்லாத வழி விட்டு மனம் திரும்பிட்டா பரலோகத்தில் இருக்கிற அவர் அதை கேட்டு உனக்கும் வாழ்க்கைக்கு கொடுப்பது என்னது கொடுப்பாரு? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப இதுக்கு வழி என்னன்னா இங்க சொல்லுது வேதம். நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டாத? பார்க்க மாட்டேன். நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? நான் உங்க கை ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பாவத்தில் நிறைந்திருக்கிறது. அதனால அதை நீங்க உங்களை என்ன பண்ணி நீங்க கழுவி உங்களை சுத்திகரித்துட்டு உங்கள் கிரியைகளை பொல்லாப்பை ஆமா எல்லாத்தையும் விலக்கி போட்டு எல்லாத்தையும் விட்டு என் முகத்தை பார்த்தா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இது செய்ய யார் செய்வத?
யார் செய்யணும்? யார் செய்யணும்? இதை நீ நான் தான் செய்யணும். ஆமென். அவர் தெளிவா சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். இவங்க நம்மளை பார்த்தா சொல்றாரு, முதல்ல உன்னை என்ன பண்ணிக்க, முதல்ல சுத்திகரித்துக்கொள். இல்ல சுத்திகரித்துக்கு முதல்ல சுத்திகரித்துக்கொள். சுத்திகரிச்சுட்டு அது என்ன பண்ணணும்? இல்லம்மா, சுத்திகரித்துட்டு உங்களை மறைவாக அகற்றி போடணும். விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யப்படும். இது போதும், இதே போதும். இப்ப இதுல வந்துட்டோம்னா, இப்போ ஒரு வசனம் நம்ம படிச்சுட்டு முடிச்சிருவோமா? விளக்கம் போவோம்னா மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். 5ஆம் அதிகாரம் மத்திய 44ஆம் வசனம். இதை செஞ்சுட்டா எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுல தானா வரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துக்கள் என்ன பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. இதான் டெக்னிக்கல். ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக 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 முக்கியமான வசனம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, நன்மையை, விடுதலையை, பாதுகாப்பை நாம் சுதந்திரிக்கிறோம்னா இந்த பிரமாணத்தை, இந்த வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணா கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மிக 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 கடினம். இது இந்த வேத வசனத்தை நடப்பது மிக 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 கடினம். ஆனா இதை செய்ய சொல்ல, இதை செய்ய நாம் இதை செய்தால் யார் பிரியப்படுறாங்க? கர்த்தர் பிரியப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பிரிய பண்ணனா, அவர் நம்மை சந்தோஷப்பட்டனா, இது நம்ம செய்வது அவசியம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வாழ்வது அவசியம். என்ன சொல்றாருன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை. சத்துரு உனக்கு எதிராக கிரிய பண்றான், உனக்கு எதிராக பிரச்சனை பண்றான், உன்னை வாழவே விட மாட்டான், அவனை போய் கத்தன சொல்றாரு, அவன் மேல போய் அன்பாடுறான்றாரு. உன் கண்ணுக்கு நேரம் தெரியுது அவன் உனக்கு சரி பண்றான்னு, உன் குடும்பத்தை கெடுக்கிறான், வாழ்க்கையை கெடுக்கிறான்னு தெரியுது, அவனை போய் கத்தன சொல்றாரு, அவன் மேல போய் நீ சத்துருக்கள் என்ன பண்ண சிநேகினா, அவன் மேல அன்பாரு. அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ண சிநேகி, உன்னை சபிக்கிறான், வாழவே கூடாது. எப்படி சொல்ல சபிக்கிறாம? நாசமா போயிடணும். எப்படி சொல்றாம? எப்படி எப்படி போயிடணும்? அழிஞ்சு போயிடணும். போகும்போது அப்படி லாரில் என்ன பண்ணிக்கிட்டேமா சொல்றான் இல்லையா? அவன் என்ன பண்றான்? நம்ம என்ன பண்றாமா? சபிக்கிறான். அவ்வளவுதான், இவன் எழுந்திருக்க கூடாது. ஆமென். அப்ப இவன் என்ன பண்ண சொல்றான்? ஆண்டவரே நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நீ எப்படி இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வித்தியாசம் பாத்துக்க. உங்களை சபிக்கிறவர்களை முதல்ல என்னது? உங்க சத்துருக்களை அவன் மேல் அன்பாயிரு. உங்களை சபிக்கிறவனை அவனை ஆசீர்வதி. உன்னை பகைக்கிறான் பத்தியா, உங்கள்ட்ட சண்டை போடுறான் பத்தியா, உனக்கு விரோதமா இடப்படுறான் பத்தியா, உன்னை பகைக்கிறவனை அவனுக்கு நன்மை செய்ய. உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேதத்தின் அடிப்படை பிரமாணம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு வேத வசனம் இது நமக்கு. இதை கை கொண்டால், இதபடி நடந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன பண்ணா ஜெபம் பண்ணு. ஆமென். இதை பண்ண முடியும்னு நினைக்கிற? இதை பண்ண முடியும்? முடியுன்றதுனால தான் செய்ய சொல்றாரு. முடியுன்றதுனால தான் செய்ய சொல்றாரு. ஆனா முடியாத விஷயம் தான், செய்ய முடியாத காரியம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ண சொல்றாரு? கர்த்தரை செய்ய சொல்றாரு. ஏன்னா அவர் அப்படி செஞ்சு காட்டி போனார். அடிச்சான், குத்துனா, கீச்சான், காரி துப்புனா, தலையில போட்டுனா, தரத்தான் எடுத்துட்டு போனா, அவன்லாம் என்ன பண்ணார்? அவரு மன்னித்தார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்க என்ன பண்ணுங்க? பின்பற்றி. நான் என்ன செஞ்சனோ அதை செய்ய, வேற ஒன்றும் செய்யாத. நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதம். அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் தேசத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு சேமத்தை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இதை கடைபிடிப்போம். ஆசீர்வாதமான வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா?